அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய இந்த அமர்விலே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சூறாவாக இருக்கின்ற சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸ் மூலமாக எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொள்ளலாம் என்ற அந்த விடயத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு மனிதனின் முதலாவதும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டிய விடயம்தான் அவன் தன்னை படைத்த இறைவனை பற்றி அவன் அறிந்திருப்பது. அது அல்லாஹு தாலா பற்றி மிகச் சரியாக அறிந்திருப்பது என்பது மிக அவசியமான ஒரு விடயம். ஒரு மனிதனுடைய முதலாவது விடயம் என்று சொன்னால் அது பிழை இல்லை. அதுதான் முதலாவது விடயம். என்றால் ஈமான் கொள்ள வேண்டிய 6 பிரதானமான அம்சங்களில் அல்லாஹை ஈமான் கொள்வது என்பதுதான் முதலாவது விடயமா இருக்கு. எனவே ஈமான் கொள்ள வேண்டிய அந்த விடயங்களை அல்லாஹு தாலா அதனை சரியாக விளங்கி அறிந்து ஈமான் கொள்ளுமாறுதான் நமக்கு வேண்டுகின்றார். எனவே அல்லாஹு தாலா பற்றிய அறிவு என்பது மிக முக்கியமான. அந்த வகையில் தான் இந்த சூரா இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வை முற்றுமுழுதாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த சூரா இஹ்லாஸ் மூலமாக நாங்கள் எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொள்வது என்ற அந்த விடயத்தை இங்கு நாங்கள் எடுக்கிறோம். உண்மையிலே அல்லாஹு தாலா பற்றி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற அந்த விடயத்தை அல் குர்ஆன் இப்படி குறிப்பிடுகிறார். அல்லது ஹலகனி ஃபஹு யஹ்தீன், அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டி. வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எனக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் எனக்கு நீர் புகட்டுகின்றான். வைதா மரில்து ஃபஹு யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் என்னை குணப்படுத்துகின்றான். வல்லதி யுமீத்துனி சும்ம யுஹ்யீன், அவன்தான் என்னை மரணிக்க செய்கின்றவன் பின்னர் உயிர்ப்பிக்கின்றவன் என்று அவர்கள் அல்லாஹு தாலா பற்றி சொல்வதை பார்க்க. இதே நேரத்தில் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வேறு இலாஹ் கிடையாது என்ற அந்த விடயத்தை அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்க. அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா பற்றிய இந்த சரியான புரிதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை பார்க்க. அந்த வகையில் இந்த சூரா இஹ்லாஸை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது, சூரா இஹ்லாஸுடைய இஹ்லாஸ் எவ்வாறு அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துறது என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா சொன்னான், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை கூறுவீராக அவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவன் பிறக்கவும் இல்லை. வலம் யூலத், அவன் எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் பிறக்கவும் இல்லை. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று இந்த சூரா 4 வசனங்களை கொண்டு ஒரு மிகச்சிறிய ஒரு சூறாவாக இருப்பதை பார்க்கிறோம். அதே இந்த சூரா மக்காவில் இறக்கி அருளப்பட்ட ஒரு சூறாவாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சூறாவுக்கு 4 பெயர்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார். ஒன்று சூரத்துல் இஹ்லாஸ், இரண்டாவது சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், மூன்றாவது சூரத்துல் அஸாஸ். அஸாஸ் என்றால் அத்திவாரம். அஸாஸ் என்பது ஃபவுண்டேஷனுக்கு சொல்வது, அத்திவாரத்துக்கு சொல்வது. அஸாஸ் அஸ்ஸமத் என்ற ஒரு சூரா, இந்த ஒரு பேரும் இருக்கு. அஸ்ஸமத் என்றால் தேவையற்றவன். இந்த ஒவ்வொரு பேரும் ஏன் இந்த சூறாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை பார்க்கிறோம். அல் இஹ்லாஸ் என்று சொல்கின்ற போது இஹ்லாஸ் தூய்மை, அதாவது அல்லாஹ்வை மாத்திரம்தான் இங்கு ஏகனாக எடுத்துக்கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய பண்புகள் அவனுக்கே உரிய தனித்துவமான பண்புகளாக இருக்கிறது. எனவே இதன் காரணமா அல் இஹ்லாஸ் என்ற பேர் இருக்கு. இரண்டாவது இந்த சூறாவுக்குரிய பேர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்றால் இந்த சூரா ஆரம்பிப்பது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த காரணத்தினால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற ஒரு பேரும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அல் அஸாஸ் என்கின்ற பெயர், அத்திபாரம் என்கின்ற அந்த பெயர் இருப்பதற்கான காரணம் இந்த இஹ்லாஸ் என்ற அந்த விடயம் அல்ல தௌஹீத் என்கின்ற விடயம் தான் இஸ்லாத்துடைய அத்திபாரமாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய ஃபவுண்டேஷனாக இருப்பது தௌஹீத். தௌஹீதை பிரதிபலிப்பதாகத்தான் இந்த சூரா இருக்கிறது. அதன் காரணமாகவும் இப்படி ஒரு பேர் இருப்பதை பார்க்க. அஸ்ஸமத் என்று ஒரு பேர் இருக்கின்றது.
அதற்கான காரணம் என்னவென்றால் அசமத் என்கின்ற சொல் இந்த சூறாவிலே வந்திருக்கு. அல்லாஹு சமத் என்ற அந்த சொல் இந்த சூறாவிலே வந்திருப்பதை பார். இந்த சூறாவுடைய பிரதானமான மைய கருத்தாக அல்லது தலைமையான கருத்தாக இருப்பது தௌஹீத். அல்லாஹ்வை மாத்திரம்தான் ஏகனாக ஏற்றுக்கொண்டு இறைவனாக ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ் அவனுக்கே உரிய தனித்துவமான பண்புகளை, வேறு எவருக்கும் இல்லாத பண்புகளை இந்த சூரா உள்ளடக்கி இருப்பதை பார். அந்த வகையில் இந்த சூரா அல்லாஹ்வுடைய 5 பிரதானமான பண்புகளை சொல்கின்றது. பண்புகளை உறுதிப்படுத்தி வைப்பார். முதலாவது, அவன் வாஹிதுன் லா ஷரீக லஹு குல் ஹுவல்லாஹு அஹத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது, அவனுக்கு இணையாக எதுவும் கிடையாது என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா முதலாவது வசனத்திலே சொல்கின்றான். இரண்டாவது, சமதுன் லா யஹ்தாஜு லி அஹத். அல்லாஹு தஆலா தேவையற்றவன், அவனுக்கு இன்னொருவருடைய தேவை கிடையாது. மாற்றமாக வல் குல்லு யஹ்தாஜு லி, எல்லா படைப்பினங்களும் அவன் பால் தான் தேவையுடையவனாக இருக்கு. அல்லாஹு தஆலா எந்த ஒன்றின் பாலும் அவனுக்கு தேவை கிடையாது. மறுபுறத்தில் அல்லாஹ்வின் பால் தான் எல்லோரும், எல்லா படைப்பினங்களும் தேவையுடையவனாக இருப்பதை பார். மூன்றாவது விடயம்தான் லம் யலித் வலம் யூலத். அவன் எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை, அவன் எவரையும் அவன் பிறக்கவும் இல்லை, அவன் எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்ற அந்த விடயம் லா பிதாயத லஹு. அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் கிடையாது. வலா நிஹாயத லஹு, அவனுக்கு முடிவு கிடையாது. லா மஸீல லஹு, அவனுக்கு நிகராக ஒன்று கிடையாது, அவனை போன்று ஒன்று கிடையாது என்ற விடயத்தை இந்த சூரா சொல்வதை பார். அதே அந்த அவனுக்கு நிகராக ஒன்று கிடையாது என்ற விடயத்தை தான் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று அந்த சூறாவுடைய கடைசி வசனம் அமைந்திருப்பதை பார். இந்த சூறாவுடைய சிறப்பம்சங்கள் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். இந்த சூரா தஅதிலு சுலுஸல் குர்ஆன், இந்த சூரா குர்ஆனுடைய 1/3 இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது இந்த சூராவுடைய இந்த சூரா என்பது குர்ஆனுடைய 1/3 இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று சிஃபத்துர் ரஹ்மான் மன் அஹப்பஹா அஹப்பஹுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய பண்புகளை சொல்கின்ற சூறாவாக இருக்கின்றது. யார் இந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றார். யார் இந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெறும். ஒரு சமயத்தில் ஒரு மனிதர் பற்றி, ஒரு தொழுவிக்கின்ற ஒரு மனிதர் பற்றி ஒரு முறைப்பாடு வருது. இந்த முறைப்பாடு எப்படிப்பட்ட முறைப்பாடு என்றால், அவர் அந்த தொழுகையை இமாமத் செய்து நடத்துகின்ற போது எல்லா சூறாக்களுமே குல் ஹுவல்லாஹ் சூறாவை தான் அவர் ஓதுகின்றார். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறைப்படுகின்றார். அதாவது இந்த மனிதர் எப்போது தொழுவித்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதுகின்றார் என்று சொல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை அழைத்து அதுக்கான காரணத்தை கேட்கின்றார். அந்த கேட்கின்ற போது அந்த மனிதர் சொல்கின்றார், நான் இந்த சூறாவை நேசிக்கின்றேன், அதன் காரணமாகத்தான் இந்த சூறாவை நான் ஒவ்வொரு தொழுகையில் நாம் ஓதுகின்றேன் என்று சொல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றார், யார் இந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் உங்களை அவரை நேசிக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அதே போன்று யார் இந்த சூறாவை மன் கராஹா அஷர மர்ராத், யார் இந்த சூறாவை 10 தடவை ஓதுகின்றார்களோ புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படுகின்றது. இந்த ஹதீஸ்ல வருகின்றது, யார் ஒருவர் இந்த சூறாவை 10 விடுத்தம் ஓதுகின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும். சுவர்க்கத்திலே ஒரு வீடை பெற்றுக் கொள்வதற்கு மிக இலகுவான வழி இந்த சூறாவை ஒரு நாளைக்கு 10 விடுத்தம் ஓதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்கின்றார்கள், மன் கரஅஹா மஅல் ஃபலக் வன் நாஸ், யார் சூரத்துல் ஃபலக் சூரத்துன் நாஸ் என்ற 2 சூறாக்களோடும் சேர்த்து இந்த சூறாவை ஸலாத் மர்ராத் ஃபி ஸபாஹ் வ மஸா, காலையில் 3 விடுத்தம் மாலையில் 3 விடுத்தம் ஓதுகின்றாரோ கஃபாஹுல்லாஹு குல்ல ஷை, அல்லாஹ் தஆலா அவருக்கு எல்லா விடயத்தையும் போதுமாக்கினார். அல்லாஹ் தஆலா எல்லா விடயத்தையும் அவர்களுக்கு போதுமாக்கி கொடுக்கின்றார். கஃபாஹுல்லாஹு குல்ல ஷை, எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு போதுமாக்கி. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது சிறப்பம்சங்களை பெற்ற ஒரு சூறாவாக இந்த சூறா இருப்பதை பார்க்க. குர்ஆனுடைய 1/3 இருக்கின்றது.
அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய பண்புகளை சொல்கின்ற ஒன்றா இருக்கிறது. யார் இந்த சூறாவை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றார். இந்த சூறாவை 10 விடுத்தம் ஓதுகின்றவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகின்றது. இந்த சூறாவை காலையிலும் மாலையிலும் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸோடு சேர்த்து ஓதுகின்றவருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விடயத்தையும் போதுமாக்கி கொடுக்கின்றான் என்று இந்த சூரா பல்வேறு சிறப்பம்சங்களை உள்ளடக்கி இருப்பதை பார்க்க. இந்த சூறாவிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சொல் தான் அஸ்ஸமத் என்கின்ற சொல். அல்லாஹு சமத், அல்லாஹு தஆலா தேவையற்றவன். இந்த அல்லாஹு தஆலா தேவையற்றவன் என்ற அந்த விடயத்துக்கு பல்வேறு விளக்கங்களை தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கின்றார். அதாவது அல்லது யஸ்முது இலையில் ஹலாயிக் ஃபி ஹவாயிஜி வ மசாயில், மனிதர்கள் தங்களுடைய எல்லா தேவைகளுக்காக, மனிதர்கள் தங்களுடைய எல்லா விதமான அவர்களுடைய கேள்விகளையும் அல்லாஹ்விடத்தில் தான் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். எல்லா படைப்பினங்களுடைய எல்லா தேவைகளும் எல்லா கேள்விகளும் அல்லாஹ்விடத்தில் தான் வந்து சேர்க்கின்றது. மற்றொரு கருத்து இருக்கின்றது, ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா ஸவால், அழிவே இல்லாத அல்லாஹு தஆலா நித்திய ஜீவனாக அவன் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அழிவே இல்லாத முடிவே இல்லாத நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்ற அந்த கருத்து அஸ்ஸமத் என்கின்ற கருத்துக்கு இருக்கு. நூறுன் யத்தலஅலா, ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது எப்போதுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒளி பிரகாசம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கு. அதாவது அவனுக்கு எந்த ஒன்றும் அவனிலிருந்து வெளிப்படுவதில்லை. அப்படி என்றால் அவன் எந்த ஒன்றையும், இன்னொரு கருத்து யுத்தான், அவன் எந்த ஒன்றையும் உணவாக கொள்வதில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கு. அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்ற அந்த முழுமையான கருத்தை இந்த சூரா உள்ளடக்கி இருப்பதை பார்க்க. இந்த சூறாவுடைய மொத்தமான விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற ஒரு சூறாவாகத்தான் இந்த சூரா இருப்பதை பார்க்க. அல்லாஹு தஆலா தனித்தவன், அல்லாஹு தஆலா தேவையற்றவன், அல்லாஹு தஆலாவுக்கு ஆரம்பம் இல்லை, அல்லாஹு தஆலாவுக்கு முடிவில்லை, அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்பது மிக முக்கியமான இந்த சூரா சொல்கின்ற ஒரு விடயம். அவன் லா மஸீல லஹு, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு துணையாக யாரும் இல்லை. லா நித்த லஹு, அவனோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற அந்த விடயம் இந்த சூரா சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம். உண்மையில இந்த சூரா முழுமையாக அல்லாஹு தஆலாவை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சூறாவாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் தான் ஆரம்ப காலத்திலிருந்து அறிஞர்கள் அல்லாஹு தஆலா பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதில்களை சொல்லியிருக்கிறார். அல்லாஹு தஆலாவுக்கு நிகராக எவரும் இல்லை என்பதை குறித்து காட்டும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை என்பதை குறித்து காட்டும் விதமாக பல அவர்களிடம் கேட்கப்பட்ட, அறிஞர்களிடம் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியிருக்கார். அந்த வகையில் தான் ஒரு சமயத்திலே ஒருவர் கேட்டார், அல்லாஹ் எங்கிருந்தான் என்று கேட்ட சமயத்திலே அவர் சொன்ன பதில் என்னவென்றால், அல்லாஹ் எங்கிருந்தான் என்று கேட்கின்ற கேள்வி பிழையானது. ஏனென்றால் அல்லாஹ் எங்கும், அதாவது எங்கிருந்தான் என்று கேட்டால் அல்லாஹ்வை ஒரு காலத்தோடு ஒப்பிடுவது, இறந்த காலத்தோடு ஒப்பிடுவது. எனவே அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும். அல்லாஹ் எங்குமே இல்லாமல் இருக்கவில்லை, எல்லா காலத்திலும் அவன் இருந்திருக்கிறான், எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் இருந்திருக்கிறான். அவன் தான் ஆரம்பமானவன், அவனுக்கு எந்த ஒரு ஆரம்பமோ முடிவோ இல்லை. எனவே அல்லாஹ் எங்கிருந்தான் என்ற ஒரு கேள்வியை கேட்க முடியாது என்று அவர்கள் சொல்வார். அதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை போன்ற ஒருவரை படைக்க முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தஆலா எல்லாவற்றின் மீதும் சக்தி வாய்ந்தவர், எல்லாவற்றின் மீதும் சக்தி வாய்ந்தவர். இனி அல்லாஹ்வுக்கு அவனை போன்ற ஒன்றை படைக்க முடியுமா என்று கேட்கப்பட்ட போது ஒரு அறிஞரிடத்திலே கேட்கப்பட்டது. அவர் அருமையான பதில் சொன்னார். அவர் சொன்னார், இப்படி ஒரு கேள்வியை கேட்பது தவறான. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இன்னொருவரை, அல்லாஹ் அவனை போன்ற ஒருவரை படைக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அவன் இறைவனாக இருக்க முடியாது. என்றால் இறைவன் என்பவன் ஆரம்பம் இல்லாது. என ஒன்றை படைத்தால் அது படைப்பினமாக மாறிவிடும். படைப்பினம் என்ற மாறிவிட்டால் அதற்கு ஒரு ஆரம்பம் ஒன்று வந்து விடுகின்றது. ஆரம்பம் ஒன்று இருக்கின்றவன் இறைவனாக இருக்க முடியாது. இறைவனாக இருக்கின்றவன் அவனுக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா இன்னொருவரை படைக்க முடியுமா என்கின்ற கேள்வியே பிழையானது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நிகரா ஒன்றில்லை.
எனவே அல்லாஹ் தாலா அவனை போன்ற ஒன்றை அவனால் படைக்க முடியுமா என்று கேட்டால் அந்த கேள்வி பிழையானது. என்றால் அப்படி படைப்பான் என்று இருந்தால் அது படைப்பினமாகத்தான் இருக்கும், அது இறைவனாக இருக்க முடியாது. இப்படி என்னால் அவன் லா மசீல லஹு, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. உண்மையிலே அல்லாஹ் தாலா காலம், இடம், நேரம் என யாவற்றையும் கடந்து. அல்லாஹ்வை ஒரு காலத்தில் ஒருவர் நிலைநிறுத்துவது அல்லது ஒரு இடத்தில் நிறுத்துவது, அவருக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அல்லாஹ் தாலா ஒரு காலம் இருக்கிறது, அல்லாஹ் தாலா நேரம் இருக்கிறது என்று சொல்வது என்பது பிழையானது. அதான் லா மசீல் லஹு. உதாரணமா ஏன் மசீல் லஹு, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும் சொல்வது என்றால், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலாவுக்கு காலமோ இடமோ நேரமோ கிடையாது. எனவே அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. எனவே இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. இந்த சூராவுடைய கடைசி வசனம் லா மசீல லஹு வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்கின்ற அந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். அது அல்லாஹ்வை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகும் பார்க்க. எனவே அல்லாஹு தாலா அவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு உண்மையிலே அவனை பற்றி மனிதனுடைய அறிவால் சிந்தித்து அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் என்றால் மனிதனுடைய அறிவினால் அல்லாஹ் யார் என்று, எப்படியானவன் என்றெல்லாம் சிந்திக்க முடியாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ் பற்றி சிந்திக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பற்றி சிந்தியுங்கள். அல்லாஹ் பற்றி உங்களால் சிந்தித்து அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பற்றி சிந்திப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும், அல்லாஹ் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், என்னால் அவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக அல்லாஹு அக்பர் என்ற அந்த அல்லாஹ்வுடைய சிபத்தை எடுத்துக்கொண்டால், அல்லாஹு அக்பர் என்பது அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் இந்த பிரபஞ்சத்தை விட மிகப்பெரியவன். இந்த நாங்கள் வாழுகின்ற பூமி அல்ல, நாங்கள் வாழுகின்ற பூமி ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிறது. இந்த சூரிய குடும்பம் போன்ற மில்லியன் கணக்கான சூரிய குடும்பம் ஒரு பால் வீதியில் இருக்கிறது. நாங்கள் வாழுகின்ற இந்த மில்கிவேன்னு சொல்றோம், அந்த மில்கிவே அதில் இருக்கு. முதலாவது வானத்தில் மில்லியன் கணக்கான பால் வீதிகள் இருக்கின்றன. முதலாவது வானத்தில் மில்லியன் கணக்கான பால் வீதிகள் இருக்கின்றன. முதலாவது அதில் இருக்கின்ற மில்லியன் கணக்கான பால்வீதியில் ஒரு பால் வீதியில் தான் நாம் இருக்கின்ற சூரிய குடும்பம் இருக்கு. அது போன்ற சூரிய குடும்பங்கள் பல மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த முதலாவது வானத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முதலாவது வானத்தை தூக்கி இரண்டாவது வானத்தில் வைத்தால், இந்த இரண்டாவது வானத்தில் வைக்கின்ற போது ஒரு பெண்ணாம்பெரிய ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரம் துளைந்து விடுவது போன்று இருக்கும். ஒரு மோதிரத்தின் அளவில் தான் இருக்கும். அப்படி என்றால் இரண்டாம் வானம் எவ்வளவு பெரியதா இருக்கும். இரண்டாம் வானத்தை எடுத்து மூன்றாவது வானத்தில் வைத்தால் மூன்றாவது வானத்தின் அளவு எவ்வாறு இருக்கும்? அது மிகப்பெரிய ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் ஒரு மோதிரம் இருப்பது போன்றுதான் இருக்கும். இப்படி அதாவது ஒவ்வொன்றாக அந்த 7 வானங்களையும் எடுத்து அல்லாஹ்வுடைய அரிசில் வைத்தார். அப்போதும் அது அந்த அல்லாஹ்வுடைய அரிசி எவ்வளவு பெரிதா இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய அரிசி ஒரு மிகப்பெரிய பாலைவனம் என்றால், அந்த பாலைவனத்தில் இருக்கின்ற ஒரு மோதிரத்தின் அளவுதான் 7 வானங்களுடைய அளவா இருக்கு. இனி இந்த எல்லா 7 வானங்களையும் விட, அரிசியையும் விட பெரியவன் தான் அல்லாஹு அக்பர். அவன் தான் பெரியவன், எல்லா படைப்பினங்களையும் விட பெரியவன். இந்த படைப்பின இந்த அல்லாஹை பற்றி எம்மால் சிந்தித்து அறிந்து கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போதுதான் எங்களால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும். எனவே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை, வசனங்களை வைத்திருக்கின்றான். மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, படைப்பினங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அந்த படைப்பினங்கள் பற்றி சிந்திப்பதன் மூலமாக எம்மால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ் பற்றி சிந்திக்க கூடாது, அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்ற படைப்பினங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூட சொல்கின்றான், அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்பதற்கான அத்தாட்சியை அல்லாஹ் தஆலா உங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றான். மனிதனுடைய கண் ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் இருக்கிறான் என்பது. மனிதனுடைய செவிப்புற ஒரு அத்தாட்சி, மனிதனுடைய அதாவது சுவாசப்பை ஒரு அத்தாட்சி, மனிதனுடைய கிட்னி ஒரு அத்தாட்சி, மனிதனுடைய சுவாச தொகுதி ஒரு அத்தாட்சி, மனிதனுடைய அதாவது சமிபாட்டு தொகுதி இன்னொரு அத்தாட்சி. எல்லாமே அத்தாட்சி. சிந்திக்கின்ற மனிதனுக்கு அவன் அத்தாட்சியா இருக்கு. எனவே
அல்லாஹு தாலா பற்றி மனிதனுடைய அறிவால் அவன் எப்படியானவன் எவ்வாறானவன் என்ற அந்த கைஃபியா அவன் அதாவது அல்லாஹ்வுடைய விடயங்களை எங்களால் சிந்திக்க முடியாது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பினங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம் மூலமா. அந்த வகையில் தான் ஒரு அறிஞர் இமாம் ஃபஹ்ருத்தீன் பின் அசாக்கிர் என்கின்ற ஒரு அறிஞர் அல்லாஹு தாலா பற்றி இப்படி சொல்கின்றார். இது உண்மையிலே அருமையான ஒரு விடயம். அவர் சொல்கின்ற அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு விடயம், தனித்துவமான ஒரு விடயம். அவர் சொல்கின்றார், அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு பொறுப்புள்ளவருக்கும் எது கடமையானது என்பதை அல்லாஹு தாலா வழிகாட்டியுள்ளார். ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் எது கடமையானது என்பதை அல்லாஹு தாலா வழிகாட்டியுள்ளார். அல்லாஹ் அவனது ஆட்சி அதிகாரத்தில் தனித்தவனாகும். அல்லாஹ் அவனது ஆட்சி அதிகாரத்தில் தனித்தவனாகும். அவன் முழு அகிலத்தையும் வானம் பூமி சிம்மாசனம் மற்றும் வானங்கள் பூமி அவற்று உள்ளவை அவை இரண்டுக்கும் இடைப்பட்டவை அனைத்தையும் அவனே படைத்தான். அனைத்து படைப்பினங்களதும் அவனது வல்லமையால் அடக்கி ஆளப்படுகின்றன. எந்த ஒரு அணுவும் அவனது நாட்டமின்றி அசைவதில்லை. எந்த ஒரு அணுவும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எந்த ஒரு அணுவும் அவனது நாட்டமின்றி அசைவதில்லை. அவனோடு சேர்ந்து திட்டமிடுகின்ற எவரும் கிடையாது. அல்லாஹ்வோடு சேர்ந்து திட்டமிடுகின்ற எவரும் கிடையாது. அவனது ஆட்சியில் அவனோடு எந்த ஒரு பங்காளியும் கிடையாது. அவன் என்றும் நிலைத்த நித்திய ஜீவன். அவனுக்கு கண்ணயர்வோ தூக்கமோ கிடையாது. லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் ஆயத்துல் குர்சியில் வருகின்றது. அவனுக்கு கண்ணயர்வோ தூக்கமோ கிடையாது. வானம் பூமியில் இருக்கின்ற எதுவும் அவனது பார்வைக்கு அப்பால் இல்லை. வலா யுஹீதுன பிஹி பிஷைஇன் மின் இல்மி. அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அறிவிலிருந்து எதுவுமே விடுபடுவதில்லை. அதாவது அதான் அல்லாஹ் பற்றி அவர் சொல்கின்ற விடயம். நிலத்திலும் நீரிலும் இருக்கின்ற அனைத்தையும் அவன் அறிவான். நிலத்தில் இருக்கின்றவை நீரில் இருக்கிற அனைத்தையும் அறிவான். ஒரு இலை மரத்திலிருந்து விழுந்தாலும் அதை அவன் அறிவான். பூமியில் இருள்களுக்குள் இருக்கின்ற ஒரு விதையையும் அவன் அறிவான். அதாவது நாங்க இதற்கு முன்னர் சூரத்துல் ஃபலக்ல படிச்சோம். ரப்புல் ஃபலக் என்பது என்ன? ஒவ்வொரு விதையையும் அல்லாஹ் தாலா அவன் தான் வெடிக்க செய்கின்றான். அந்த ஒவ்வொரு விதையும் வெடிக்க செய்து அந்த விதையிலிருந்து ஒரு உயிரை உருவாக்குகின்றவன் அவன். அவனுடைய நாட்டம் இல்லாமல், அறிவில்லாமல் பூமியில் நடப்படுகின்ற எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அது அவன் அறியாமல் அது முளைப்பதில்லை. அவனுடைய அறிவில் அது இருக்கின்றது. தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஈரலிப்பானதோ காய்ந்ததோ எந்த ஒரு பொருளும் அவனது தெளிவான ஏட்டில் எழுதப்படாமல் இல்லை. அனைத்தையும் பற்றி அவனுக்கு அறிவு உண்டு. அனைத்தையும் அவன் எண்ணி கணக்கிட்டு வைத்துள்ளான். அல்லாஹு தாலாவுடைய ஒரு பண்பு தான் அல் ஹசீப், அல் முஹ்சீப். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவன் அதனை எண்ணி எழுதி கணக்கிட்டு வைத்துள்ளான். அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு. அவன் தேவையற்றவன். அவனே சட்டம் சொல்பவனும் அவனே தீர்ப்பு சொல்பவன். அல்லாஹு தாலா சட்டம் சொல்றவன், அவனே தீர்ப்பு சொல். தொடர்ந்து இப்னு அசாக்கிர் அவர்கள் அல்லாஹ் பற்றி இப்படிதான் அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு சொல்கின்றார்கள், அவனுக்கு அழகான திருநாமங்கள் உண்டு. அவன் நிர்ணயித்ததை யாராலும் தடுக்க முடியாது. அவன் கொடுத்ததை யாராலும் தடுக்கவும் முடியாது. அவன் நிர்ணயிக்காத உண்ட யாராலையும் தரவும் இயலாது. அவன் கொடுத்த உண்ட யாராலையும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹும்ம லா மானி லிமா அத்தைத வலா முஅத்தி லிமா மனஅத. நாங்க ஓதுற துஆ, யா அல்லாஹ் நீ கொடுத்ததை யாராலையும் தடுக்க இயலாது, நீ தடுத்ததை யாராலையும் கொடுக்கவும் இயலாது. பிறகு சொல்கிறார், அவனது ஆட்சியில் அவன் நாடியதை செய்கின்றான். அல்லாஹ் தஆலா அவன் ஆட்சியில் அவன் நாடியை செய்கின்றான். அவனது படைப்புகளில் அவன் நாடியதை தீர்ப்பாக்குகின்றான். அவன் யாரது கூலியை எதிர்பார்ப்பதும் இல்லை. எந்த தண்டனைக்கும் அல்லாஹ் பயப்படுவதும் இல்லை. அவனை கட்டுப்படுத்தும் எந்த ஒரு உரிமையும் யாருக்கும் இல்லை. அவன் மீது தீர்ப்பு சொல்லும் அதிகாரம் கொண்ட யாரும் இல்லை. அல்லாஹ் மீது யாருக்கும் தீர்ப்பு சொல்லலாம். அவனிடமிருந்து வரும் ஒவ்வொரு அருளும் சிறப்பாகும். அவனிடமிருந்து வரும் ஒவ்வொரு தண்டனையும் நீதியாகும். அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது ஒரு தண்டனை வந்தா அது நீதியாத்தான் இருக்கும். அவனிடமிருந்து வருகின்ற ஒவ்வொரு அருளும் சிறப்பாகத்தான். அவன் செய்கின்ற எதற்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியதில்லை. பிரபஞ்சத்துல அல்லாஹ் தாலா செய்கின்ற எதற்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமை. உதாரணமா அல்லாஹ் தாலா அதிகமா மழையை பொழிய வைக்கிறான். நிறைய மனிதர்கள் இந்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. அப்ப இதுக்கு அல்லாஹ் தாலா பொறுப்பு சொல்லணும்னு கேட்டா இல்ல, அல்லாஹ் தாலா பொறுப்பு சொல்லணும் இல்ல. அல்லாஹ் தாலா அப்படின்னு தந்தா அதுல ஒரு நீதி, ஹிக்மத், ஒரு ஞானம் இருக்கும். மனிதர்களே அவர்களுடைய செயற்பாடுகள் பற்றி பொறுப்பு சொல்ல வேண்டும். தொடர்ந்து சொல்கிறார், அவன் எல்லா படைப்புகளுக்கு முன்னரும் இருப்பவன். அவனுக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. அவனுக்கு மேலோ கீழோ கிடையாது. அவனுக்கு வலதோ இடதோ கிடையாது. அவனுக்கு முன்னால் பின்னால் என்று கிடையாது. அவன் மொத்தமானது என்றோ பகுதியானது என்றோ கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர் சொல்றார். அதாவது அவர் சொல்றார், அவன் படைப்புகளுக்கு முன்னரும் இருப்பவன்.
அவனுக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது, அவனுக்கு மேலோ கீழோ கிடையாது, அவனுக்கு வலதோ இடதோ கிடையாது. அப்படின்னா அவனை ஒரு இடத்தால வரையறுக்கலார். அவனுக்கு முன்னால் பின்னால் என்று கிடையாது. அவன் மொத்தமானவன்டோ பகுதியானவன்டோ கிடையாது. அவன் எப்போது இருந்தான், எங்கு இருந்தான், எவ்வாறு இருந்தான் என்ற கேள்விகள் அவனை பத்தி கேட்கல. அல்லாஹ் தாலா எப்போது இருந்தான், நம்ம சொன்னோம், ஆரம்ப சொன்னோமே, ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டது அல்லாஹ் எங்க இருந்தான்னு சொல்லி. அதே போல அவெல்லாம் எங்கிருந்தான், எவ்வாறு இருந்தான் கேள்வி கேட்கல. இது இப்னு அசாக்கிர் சொல்ற அருமையான விடயங்கள். அல்லாஹ் பற்றி அவர் அறிமுகப்படுத்தார். பிறகு சொல்றார், அவனுக்கு இடம் கிடையாது, அவனே அனைத்து பிரபஞ்சத்தையும் படைத்தவன், அவனே அனைத்து காலங்களையும் திட்டமிட்டு அமைத்தவன். அல்லாஹ் தாலா எல்லா காலங்களையும் அமைத்தவன். அல்லாஹ் தாலாவுக்கு காலம் இல்லை, அல்லாஹ் தாலாவுக்கு இடம் இல்லை. அப்படின்னா அதான் இந்த விடயம், காலமும் இடமும் இல்லாத ஒரு விடயத்தை எங்களால் அறிஞ்சு கொள்ளலுமா? ஏன்னா காலத்தையும் இடத்தையும் அல்லாஹ் தாலா மனிதனுக்கு தான் வச்சுக்கிறான், பிரபஞ்சத்தை தான் வச்சுக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு காலமோ இடமோ இல்லை. அவன் காலத்தால் வரையறுக்கப்பட மாட்டான், அவன் இடத்தால் வரையறுக்கப்பட மாட்டான். அவன் ஒரு செயலை செய்வது மற்ற செயலை செய்வதை விட்டும் அவனை தடுக்காது. அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு செயலை செய்யறது இன்னொரு செயலை செய்யறத தடுக்காது. மனிதனுக்கு தான் அந்த பிரச்சனை. ஒரு செயலை மனிதனுக்கு ஒரு நேரத்துல ஒன்றைத்தான் செய்யலாம், இன்னொன்றை செய்யலாமே. ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி ஒரே நேரத்துல எல்லா செயலையும் அவனால செய்ய இயலும். அவன் எந்த கற்பனையிலும் தோன்ற மாட்டான். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் அவன் கற்பனையில வந்து அல்லாஹ் தாலா அல்லாஹ் இப்படித்தான் தோன்ற மாட்டான். எந்த அறிவாலும் அவனை வரையறுக்க முடியாது. இவ்வளவு மனிதன் படித்தவனாக இருந்தாலும் அவனால் அல்லாஹ் வரையறுத்து சொல்லல, இப்படித்தான் அல்லாஹ் இந்த வடிவம் தான், அல்லாவுடைய கையிண்டா இப்படித்தான், அல்லாவுடைய முகமுண்டா இப்படித்தான் சொல்லல. எந்த அறிவாலும் அவனை குறிப்பாக்கிட முடியாது, எந்த உள்ளத்திலும் அவன் பிரதிபலிக்க முடியாது மாட்டான், எந்த கற்பனையாலும் அவனை வர்ணிக்க முடியாது. சரி, எந்த பகுத்தறிவாலும் அவன் எவ்வாறு என்று சொல்ல முடியாது. இந்த கற்பனையாலும் அல்லாஹ் வர்ணிச்சு சொல்லலாம். அல்லாஹ் அவனை பத்தி அவன் சொன்னது அல்லாமன்னு வேற என்ன வர்ணிக்க? உதாரணம், அல்லாஹ் சமிய, அல்லாஹ் தாலா கேட்கின்றவன், அல்லாஹ் பசீர், அல்லாஹ் பார்க்கின்றவன் அவன் சொல்லிக்கிறான். ஆனா அதை வச்சு எங்களுக்கு சொல்லி அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாவுக்கு எங்களை போல கண்ணிக்கு அதால பாக்குறான், அல்லாஹ் கேட்கிறான் எங்களை போல அல்லாஹ் காதிக்கு அல்லாஹ் அதால கேட்கிறான், எங்க அல்லாவுடைய கையின்னு வந்து எனவே எங்களை போல கைக்கு அல்லாஹ் அந்த அப்படி கையை பயன்படுத்துறான், அதுல 5 விரலிக்கு அப்படின்னு அல்லாஹ் வரையறுக்கல. சரி, இது அருமையா. ஏன்னா அல்லாஹ் லா மசீல் அலஹு, அவனுக்கு நிகரா உண்டு இல்ல. அவனுக்கு நிகரா உண்டுன்னு அவனை போல உண்டு இல்ல. இப்படித்தான் சொல்லி என்ன இறைவனை யாராலையும் வரையறுக்கிறார். எனவே இறைவனை பிழையா வரையறுக்க போனவர்கள் தான் இறைவனுக்கு உருவம் கொடுத்தான். அதனால்தான் அவங்க இணை வைப்புக்கு போனான் இல்லையா? இறைவனை அல்லாஹ்வை கற்பனைகளாலோ சிந்தனைகளாலோ பின்தொடர்ந்து தேடி அவனை அறிஞ்சு கொள்ள இயலாது. அவனை மனிதனுக்கு மறுமையினால இறைவன் சுவர்க்கத்துல அல்லாஹ்வ மனிதனால பார்க்கும். உஜுஹு யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாள்ல சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும். ஏனென்றால் அந்த முகங்கள் அல்லாஹ்வை, அவருடைய ரப்பை பார்த்து கொண்டிருப்பார். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டு சொல்றார், நீ அவனை போன்று ஒன்று கிடையாது, அவன் கேட்பானாகவும் பார்ப்பானாகவும் இருக்க. அந்த ஷூராட 11வது வசனத்தை அவர் சொல்றார், இப்னு அசாக்கிர். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் சொல்ற விடயம் என்னென்றால், அல்லாஹு தாலாவ எங்களை அறிவால சிந்தித்து அறிந்து இப்படித்தான் தெரிந்து கொள்ள இயலாது. அல்லாஹு தாலா அவன் எப்படி குர்ஆன்ல சுன்னால அறிமுகப்படுத்திக்கிறானோ அப்படித்தான் எங்களுக்கு நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல் திறமையை பத்தி அல்லாவே குர்ஆன்ல சொல்கின்ற நேரம் இப்ப கடைசியாக இப்படி சொன்னான், யா அய்யுஹன்னாஸ் துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு. மனிதர்களே, ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது, ஃபஸ்தமிஉ லஹு, அந்த உதாரணத்தை செய்தித்தாழ்த்து கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து மற்றவைகளை அழைக்கின்றவர்கள், லை யஹ்லுகு துபாபன், அவர்கள் ஒரு கொசுவையும் படைக்க மாட்டார்கள். ஒரு கொசுவையும், வலவ் இஜ்தமஉ லஹு, அந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கொசுவையும் படைக்க மாட்டார்கள். கொசு படைக்க மாட்டார்கள் மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்ல, வ யஸ்லுபுஹுமு துபாபு ஷைஅன் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, அந்த கொசு ஒரு மனிதன்கிட்ட இருந்து அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை பறித்து சென்றாலும் அதனை கூட அவர்களால் மீட்டி எடுத்துக் கொள்ள முடியாது. தேடுகின்றவரும் தேடப்படுகின்றவரும் எவ்வளவு பலவீனமான மனிதன், எவ்வளவு பலவீனமானவன். மமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, அவர்கள் அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறைப்படி அறியவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை அளவிட வேண்டிய முறைப்படி சரியாக அளவிடவில்லை. இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ், அல்லாஹு தஆலா சக்தி பெற்றவனும் அசீஸும்
அதிகாரம் உள்ளவனும் ஆக இருக்கின்றான் என்று அந்த குர்ஆன் சொல்றத இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா பற்றி அந்த அறிவு நமக்கு மிக முக்கியமானது. அல்லாஹ் பற்றி நாங்க தெரிஞ்சு வச்சுக்கோ. அல்லாஹு தாலா தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறானோ குர்ஆன்ல சுன்னால அதை பற்றி அதன் மூலமாக நாங்கள் அவனை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சூரத்து அல் இஹ்லாஸ்ல கடைசி வசனம் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் தான். நாங்க இந்த கடைசி போது நான் தெளிவுபடுத்தினேன். அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது, எந்த ஒரு படைப்பினமும் கிடையாது, எந்த ஒன்றுமே கிடையாது. எனவே அல்லாஹ்வை இன்னொன்றோடு ஒப்பிட்டு இப்படித்தான் யாராலும் சொல்ல முடியாது. எந்த ஒரு அறிவாலையும் அவனை தேடி அறிந்து கொள்ள முடியாது. இவன் இப்படித்தான் சொல். எனவே அல்லாஹ் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அத்தாட்சிகள் மூலமாக அல்லாஹ் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல தந்திருக்கின்ற அவ்வளவு வசனங்களும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. அதனாலதான் குர்ஆன் வசனங்களுக்கு ஆயத் அத்தாட்சின்னு சொல்லி. ஏனால் குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி எதுக்கு என்றால் அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சி, படைப்பாளர் ஒரு இருக்கிற என்பதற்கான அத்தாட்சி. அதே போல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எதற்கென்றால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. எனவே சிந்திக்கின்ற மனிதர் நிச்சயமாக அதனை அறிந்து கொள்வார். எனவே குர்ஆன் அல்லாஹு தஆலா பல 1000 வசனங்களூடாக மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதை நேரடியாக மறைமுகமாக சொல்லியிருப்பதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக நாங்கள் அல்லாஹு தாலாவை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏனால் அல்லாஹ்வை நாங்கள் எவ்வளவு அறிந்து கொள்கின்றோமோ அதன் மூலமாகத்தான் அவன் பற்றி அந்த மகத்துவம் என்மேல எமக்கு அதிகரித்து நாங்கள் அவனை விருப்பத்தோட வணங்குகின்றவர்களாக நாங்கள் இருப்போம். எனவே அந்த வகையில் சூரா இஹ்லாஸ் சொல்கின்ற இந்த விளக்கங்களை நாங்க அறிந்து புரிந்து அல்லாஹ்வை சரியாக விளங்கி அவனை வணங்கிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.